இவ்வளோ நாள் உள்ள இருந்து திருந்தி வாழலான்னு வெளியே வந்தப்போ அவனை கொலை பண்ணிட்டாங்க. வசூல்ராஜா விஷயத்துலையும் அதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய ரவுடிஸ் எப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நம்ம வெளியே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து, பேசாம ஜெயிலுக்குள்ளே சேஃபா இருந்துடலாமா, சகல போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட நான் உள்ள ஜாலியா சாப்பாடு நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். மர்டருக்கு நைட்டு பகலெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இதே இந்த அம்பத்தூர் இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். வசூல்ராஜா இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த இது வந்து தாலுக் ஆஃபீஸில் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட், இது ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட். இது எல்லாமே பட்டப்பகல் தானே. பக்கத்தில் ரேஷன் ஷாப்லாம் எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. குற்றம் செய்யணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாலே விச் மீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் இது நம்ம செய்யணுமான்னு யோசிச்சாலே அதோட கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ரியலைசிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த குற்றத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க சர்வசாதாரணமாக கிரைம்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. தட்டு இந்த மாதிரி ஒரு கும்பல்லையாகட்டும் குழிப்படையிலையாகட்டும் ரொம்ப சர்வசாதாரணமாக வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த குடும்ப வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்க அந்த பார்த்து வளர்கிற சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம காசு கிடைக்குது அட் எண்ட் ஆஃப் தி டே, அதுதான விஷயம். ட்ரெண்டிங் தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி அவங்க தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னையையே பதற வைத்த இரட்டை கொலை, ஒன்று கோட்டூர்புரம், இன்னொன்று பல்லாவரம். ஸோ இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? பொதுவாக இந்த மாதிரி கொலை சம்பவங்கள்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக அதை பார்த்து பதறவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ரீசன்ட் டைமில் பார்த்தோன்னா அது இன்னும் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி டிசம்பர் ஜான் ஃபெப்ரவரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் டு த மேக்ஸ். சென்னையில் நிறைய பார்த்தோம். கிளாம்பாக்கம் ஆட்டோ சம்பவமாக இருக்கட்டும், அதுலேருந்து எங்கே தாங்க பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். போலீஸால் தொல்லைகள், நிறைய விஷயங்கள். அதை தாண்டி இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா மர்டர். அது எப்படி சொல்கிறதுனா குண்டு எரிஞ்சு. இப்போ நம்ம இன்னொன்று பார்த்துருப்போம். இப்போ போன வாரத்தில் அம்பத்தூரில் நடந்த ஒரு விஷயம், தினேஷ்குமார் அப்படிங்கிறவரை வந்துட்டு அதுவும் ஒரு பெண்ணுடைய விஷயத்துக்காக நடந்த ஒன்று தான் பார்த்தோம் நம்ம. அதாவது வெடிகுண்டு எரிஞ்சு வந்து அவர் அங்கே கொலை பண்ண ஒரு விஷயம், அறிவாளால் வெட்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரைமே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்காக நடக்குது, தட் டூ எஸ்பெஷலி கொலை சம்பவம் எதுக்காக நடக்குது, மர்டர், ப்ரூட்டல் மர்டர்னா இந்த மாதிரியெல்லாம் கூட கொலை பண்ணுவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஆரம்பித்த ஒரு விஷயம், ரொம்ப பெருசாக வெளியே பேசப்பட்ட ஒரு விஷயம் ரீசெண்ட் டைமில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையிலிருந்து ஆரம்பித்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதில் நம்ம பார்த்தது ப்ரூட்டல் மர்டர். ஏன்னா அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் அப்படிங்கிறதுனால அவர் எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ரீசனால முதல்ல அவர் கால்களில் வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் வந்து ரவுண்ட் பண்ணி அவர் அங்கிருந்து அவர் உயிர் துடிக்கிற அளவுக்கு வெட்டிட்டு தான் அவங்க அங்கே வந்து போகணுன்ற ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க. ஏன்னா எப்படியும் உயிர் தப்பிச்சிடக்கூடாதுப்பா. கோட்டூர்புரம் மர்டர் ஒன்று, இரட்டை படுகொலை. அதே மாதிரி பல்லாவரத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இரண்டுமே அதாவது மார்ச் 16ஆம் தேதி இரவு நடந்த ஒரு சம்பவமாக தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே, அதில் முதல் விஷயம், அதுக்கு முன்னாடி ஒரு மர்டர் எதுக்காக நடக்குது, ஆனால் போலீஸோட விசாரணை கண்ணோட்டமே எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இவங்களுக்கு முன்னாடி ஏதாவது முன்பகை இருந்துதான். ஓகே, இப்போ சொல்லுவாங்கல்ல ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வெளில வந்தாங்க, ஏன்னா இவனை உள்ள தள்ளிட்டான், அவன் இவனை உள்ள தள்ளிட்டான், அதனால இல்லைனா இது ஒன்று. ரெண்டாவது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்குள்ள ஏதாவது வந்து தொழில் போட்டி இருக்கா. அது என்ன தொழில் போட்டியோ என்னன்னா எப்படி அதை சொல்கிறது, இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த குரூப்புக்கு கஞ்சா வைப்பாங்க, இந்த குரூப்புக்கு கஞ்சா வைப்பாங்க, இவங்க அவங்கள கேள்வி கேட்க போய் அவங்க இவங்களை கேள்வி கேட்க போய் யார் நீயா நானா பெருசு, உன்னை நான் காலி பண்ணிட்டேன்னா நான் வந்து விச் மீன்ஸ் எப்படின்னா மோனோபோலி ஆயிடுவேன், என்னோட தொழிலில் நான் மோனோபோலி ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் தான் ஆதிக்கம் செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. இல்லை அப்படின்னா கேங் வார், விச் மீன்ஸ் இவங்களோட கூட்டாளி யாராவது போட்டிருப்பாங்க, அவன் போட்டிருப்பாங்க, உடனே அவன் வெளியே வந்து இவன் போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. படங்கள்ல பார்த்தது நேரில் நடக்கிறது தானே படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அடுத்தது அந்த விஷயம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரவுடி இருக்காங்கன்னா அவங்கள கொலை பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினைக்கிறது. இப்போ வசூல்ராஜா மர்டர் காஞ்சிபுரம் நடந்தது, வசூல்ராஜா அந்த மர்டர் நடந்தது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது பண்ணுற ஒரு மர்டர் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் மர்டர் நடக்கக்கூடியதை நம்மளால பார்க்குறோம். போலீஸோட விசாரணை கண்ணோட்டமும் இப்படி தான் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், சம்மந்தப்பட்டவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது தான் தெரியும் இது எதை நோக்கி போகுது, என்னவா போகுது அப்படிங்கிற விஷயம். பேக் டு திஸ், இந்த மர்டரும் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இதில் இன்னொன்று பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி மர்டர் சம்பவத்தில் ஈடுபடுறவங்க, குற்ற செயலில் ஈடுபடுறவங்க எல்லாரும் பின்னாடியும் குற்ற சரித்திர பின்னாடி இருக்கிறத நம்மளால நிறையவே பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர் அவங்க கிடையாது, ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்ற ஒரு கான்செப்ட் பழக்கமாயிடுது அவங்களுக்கு. been used to it. அதான் விஷயம். இப்போ என்னன்னா சிம்பிளா யோசிங்களா, இப்போ ஒரு விஷயம் கூலிப்படையவே விடுறாங்க, 1 லட்ச ரூபாய்க்குலாம் வர ஆள் ரெடியா இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, வெளியே குடும்பம் இருக்கும், காசு வேணும், நான் உள்ள போறேன் வெளில வரேன், உள்ள போறேன் வெளில வரேன். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நான் ஜெயிலே இருக்கேன் பேசாம. இந்த ராபர்ட் கொலை வழக்குலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த வசூல்ராஜா கொலை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட காதலர் கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ நாள் உள்ள இருந்து திருந்தி வாழலான்னு வெளியே வந்தப்போ அவனை கொலை பண்ணிட்டாங்க.
வசூல்ராஜா விஷயத்துலையும் அதுதான் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால இன்னைக்கு நிறைய ரவுடிஸ் எப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நம்ம வெளியே இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்தோ, பேசாமல் ஜெயிலுக்குள்ளே சேஃபாக இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மூவியில் வர டைலாக் மாதிரி தான், சகல போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட நான் உள்ள ஜாலியாக சாப்பாடு நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அவங்க எதுக்கும் துணிஞ்சு தானே இறங்குறாங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு, துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியால் சாவணும் போது திரும்ப இந்த கோட்டர்புரம் மர்டர் வந்து ஒரு பெண்ணுக்காக நடந்த ஒரு விஷயமா தான் இங்கே இருக்குது. எல்லாருமே என்ன பெண்ணுக்காக மர்டரா, இது ஒரு வேலை பாண்டிச்சேரியோட சத்யாவோட ரிப்ளிகாவாக இருக்குமா, அப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. சொல்லும் போதே உங்களுக்கும் அதை யோசனை வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்ணுக்காக போது சேம் ஒரு ரெப்ளிகா கிடையாது. இந்த இடத்துல என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேர் இரட்டை கொலைகள் அப்படின்னும் போது இல்லை சுரேஷ் அருண்குமார் 2 பேர் வந்து இதில் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. இருவருக்குமே 25 வயசுங்க. ஒன்று நான் இன்னொன்று சொல்கிற மாதிரி இதில் குற்ற சரித்திர பின்னாடி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் தான் இவங்க 2 பேருமே. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் வந்து படப்பை சுரேஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மீது மினிமம் வந்து 6 கேசஸ் இருக்குது. எங்கன்னா தாம்பரம், திருத்தணி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அவர் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம், திருவள்ளூர் ஏரியாஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த அருண்குமார் மீது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 கிரிமினல் கேசஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக ஒரு விஷயம் பண்ணுறவங்க கிடையாது. ஆல்ரெடி கிரிமினல் கேசஸ் இருக்க ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு கொலை நடக்குது. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முதற்கட்ட விசாரணை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, முன்விரோதம் காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா, 3 தனிப்படை கும்பல் அந்த 3 தனிப்படையை அமைக்கிறாங்க. அமைக்கிறதின் பெயரில் தான் அதுக்கப்புறம் ஒன்றா தெரிய வருது. என்னென்னா, இவர்களை வெட்டியது வந்து 8 பேர் கொண்ட கும்பல். 4 பைக்கில் வந்திருக்காங்க. 8 பேர் கொண்ட கும்பல் இது பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு வெட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோட்டூர்புரம் சித்ரா நகர் 1st ஸ்ட்ரீட்டில் இருக்க நாகவல்லி அம்மன் கோவில், இந்த கோவிலில் தான் வச்சே வெட்டியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம அந்த இதெல்லாம் பார்க்க முடியுது மீடியாவில் எல்லாமே. அந்த ரத்தக்கரைகள் எல்லாம் அவ்வளோ ஊற்றி கழுவுறாங்க. பட் போல, ஏன்னா ஃபுல்லாக ரத்தம். நான் சொன்னேன் ப்ரூட்டல்னா அதுதான். இந்த மாதிரியெல்லாம் வெட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சில சைக்கோஸ்லாம் இல்லை நம்மளால பார்க்க முடியும். மாட்டல நின்று வெட்டினதை மேலே வெட்டிட்டு அவங்க உயிர் போனால் தான் அங்கேருந்து போவாங்க. இல்லை உயிர் ஊசல், விச் மீன்ஸ் உயிர் கூட ஊசலாடுது அப்படின்னா இதுக்கு மேலே இவன் தப்பிக்க மாட்டான், இவன் உயிர் பிழைக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு சைக்கோ தாண்டி, ஒரு சாடஸ்ட்ன்றதை தாண்டி இன்னும் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அதை பார்த்து ரசிக்கிறது, அதை பார்த்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாமே என்னவா இருக்கும், ஒன்று முன்விரோதம் காரணமாக இருக்கும், இல்லை தன்னுடைய பாஸ் போட்ட கட்டளையாக இருக்கும், இல்லை பணத்துக்காக இருக்கும். இவ்வளோதான். இந்த விஷயத்துக்காக தான் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. நைட்டு 10 மணி அரவுண்ட் வந்து இந்த சம்பவம் நடக்குது. இது எல்லாமே நைட்டு மோஸ்ட்லி நீங்கள் இதெல்லாம் நைட்டை ஏங்க இப்போ நீங்கள் வர மர்டருக்கு நைட்டு பகலெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ இதே இந்த அம்பத்தூர் இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். வசூல்ராஜா இன்சிடென்ட் பட்டப்பகல் நடந்த இது வந்து தாலுக் ஆஃபீஸில் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட், இது ரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு நடந்த இன்சிடென்ட். இது எல்லாமே பட்டப்பகல் தானே. பக்கத்தில் ரேஷன் ஷாப்லாம் எவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க நமக்கே தெரியுமா, தெரியாதா? அவ்வளோ முன்னாடி தாலுக் ஆஃபீஸ் ரோடுனா அப்போ எப்படி இருக்கும்? மெயின் இடம் அதெல்லாம். இவ்வளோ பண்ணுறமே கோர்ட்டு வாசலில் வச்சு வெட்டுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது நம்ம, சொல்லுங்கள். வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பயம் இருக்கவங்க யோசிக்கிறது, ஐயோ நைட்டு பண்ணலாமா, பகலில் பண்ணலாமா, அப்படி இப்படிலாம். ஆள் நடமாட்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னோட பிளான், என்னோட ஸ்கெட்சு பக்காவாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய பர்சன்ஸாக இருக்காங்க இந்த இடத்துல. இதுலேயும் அவங்க வந்து நைட்டு 10 மணி அளவில் வெட்டுறாங்க. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க 2 பேராலையும் அவ்வளோ சுலபமாக தப்பிக்க முடியாததுக்கு காரணம் 2 பேரும் உச்சக்கட்ட மது போதையில் இங்கே இருந்திருக்காங்க. 2 பேருமே இந்த இடத்துல சரி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து அங்கேருந்து நகர முடியாத ஓட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் சுரேஷ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஸ்பாட்டில் இறந்தாச்சு. படப்பை சுரேஷ் அப்படிங்கிற பர்சன் வந்து அருண் வந்து ராயப்பேட்டை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் கூட்டிகிட்டு போய் இல்லை முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போலீஸ் இந்த மாதிரி போடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன இதுக்கு ரீசன் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இது வந்துட்டு முன்விரோதம், பலிக்கு பலியான ஒரு கொலையாக தான் இது பார்க்கப்படுது. என்னவா இருக்குது அப்படின்னா, 2022 வந்து அருணோட காதலி சாயின்ஷா அப்படிங்கிற அந்த பர்சன் வந்து இந்த இடத்துல சுக்கு காஃபி சுரேஷ் அப்படிங்கிறவரால மர்டர் பண்ணப்பட்ட ஒருத்தவங்க தான். ஏன்னா சுக்கு காஃபி சுரேஷ் யாருன்னா, சுக்கு காஃபி சுரேஷுக்கும் இந்த அருணுக்கும் தொழில் போட்டி இந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே, இருக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சுக்கு காஃபி சுரேஷ் வந்து ஆல்ரெடி அருணை வந்து கொலை பண்ணணும்னு ஒரு விஷயம் எடுத்துட்டா நான் தொழில் போட்டி இருக்கு இல்லையா, எனக்கு எப்படி நீ அகெயின்ஸ்டாக வருவேன், அந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணணும் அந்த இடத்துல முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக தான் அப்போ வேவு பார்ப்பாங்க இல்லையா, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேளம்பாக்கத்தில் இருக்க சாயின்ஷா அவங்க வீட்டுக்கு வந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் அருணை கொலை பண்ணிடலான்னு போகும்போது அங்கே அருண் கிடையாது, சாயின்ஷா அவருடைய காதலி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. இருக்கும்போது அந்த ஆத்திரம் வெறி அவங்களுக்கு தீரலை அப்படிங்கிறதுக்காக சாயின்ஷாவை கொலை பண்ணிட்டு அருணை பயமுறுத்தணும்னு நினச்சிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ஜெயிலில் போகிறாங்க. ஜெயிலில் வந்துட்டு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போகும்போது அவங்க ஜெயிலில் 2 பேருமே இதனால் மாற்றி ஜெயிலுக்கு போயிட்டு வர ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்கு காஃபி சுரேஷும் சும்மாலாம் கிடையாது, 17 கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது லிஸ்ட்டு அதான் பாருங்க எப்படின்னே தெரியல. 17 கேஸ்னால் சும்மா கிடையாது. கொலை,
கொலை முயற்சி இந்த மாதிரி நிறைய கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் எங்கெங்கே இருக்குன்னா எஸ்பி கோயில், மரமலை நகர் இந்த பகுதிகள் எல்லாம் இவர் மேலே வந்து கேசஸ் ரெஜிஸ்டர் ஆனதை நம்மளால பார்க்க முடியுது. அருணும் அவங்க அண்ணன் அர்ஜுனன் 2 பேரும் வந்து காதலியை இவருடைய அருணோட காதலியை கொன்னதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த சுகு காஃபி சுரேஷ் வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ சுகு காஃபி சுரேஷ் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி செட் பண்ண கும்பல் தான் இந்த கும்பல் இங்கே கொலை பண்ணுறதுக்காக. ஸோ கொலை பண்ணியாச்சு, போயாச்சு. போலீஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட அப்புறம் அவங்களால அந்த சிசிடிவிலாம் வச்சு பார்க்கும்போது சேலம்க்கு தப்பி ஓடினது வந்து தெரிய வந்தது. ப்ளஸ் அவங்க மொபைல் சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் போலீஸ் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா மொத்தம் 8 பேர் இந்த இடத்துல, அதாவது நம்ம இது பண்ணதெல்லாம் ப்ளஸ் 5 பேர் உடந்தை இந்த இதுக்கு கொலைக்கு. அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாங்கன்னா 13 பேரை மொத்தம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. தாம்பரமில் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒரு ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் திரும்ப வராங்க. இதுலேயும் மாவுக்கட்டு கல்ச்சர் இருக்குது. ஒரு 6 பேர் தப்பியோட முயற்சி பண்ணதுனால அந்த 6 பேருக்கும் இங்கே மாவுக்கட்டு போடப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இவங்க கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது தான் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நாங்கள் வந்து இந்த கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மர்டர் அந்த மாதிரி செக்ஷன்ஸ் அதெல்லாமே உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ இவங்களை பிடிச்சாங்க இல்லையா, அக்யூஸ்டை பிடிச்சி வச்சு விசாரணை சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த சுரேஷ் இருக்கு இல்லையா, படப்பை சுரேஷ், அந்த பர்சனை கொலை பண்ணுன்றது எங்கள் லிஸ்ட்லே இல்லை. வை பிகாஸ்னா நாங்கள் அர்ஜுனன்னு நினச்சி தான் படப்பை சுரேஷே நாங்கள் கொலை பண்ணோம். ஏன்னா அங்கே போகிறாங்க இல்லையா, கொலை பண்ண போகும்போது 2 பேர் குடிச்சிருந்தாங்க இல்லையா, அர்ஜுனன் வந்து குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்ததாகவும் அருண் வந்துட்டு நிமிர்ந்தப்படுத்தி தூங்கிட்டு இருக்கப்போ அருண் ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு, இவங்க வெட்டியிருக்காங்க. பக்கத்தில் எங்கே வந்து ரொம்ப சுதாரிச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி குப்புறப்படுத்திருந்த அந்த பர்சனை அர்ஜுனன் நினச்சி வெட்டியிருக்காங்க. அது அவங்க அண்ணன் நினச்சி, பட் அது அர்ஜுனன் கிடையாது அந்த இடத்துல. அதுதான் வந்துட்டு சுரேஷ், படப்பை சுரேஷ். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம் அங்கேருந்து அர்ஜுனன் ஓடி வர்றதை பார்த்துட்டு தான் இந்த கும்பல் எல்லாமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடினதை பார்க்க முடியுது. இப்போ இதில் பிரேம்குமார், சாம், ஷரண் ப்ளஸ் 8 பேர் இவங்க எல்லாருமே இதில் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது பழிக்கு பலியான கொலையாக தான் இது இப்போ ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுதான் வந்து இதே மாதிரி பல்லாவரத்துலேயும் ஒரு கொலை நடந்திருக்கு. அதோடைய பின்னணி என்ன? பல்லாவரம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னென்ன ரீசன்னால கொலை ஐ மீன் பிட்வீன் மர்டர், ப்ரூட்டல் மர்டர் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், பிட்வீன் 2 குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம். இந்த பல்லாவரம் அதே 16ஆம் தேதி இரவு நடந்த ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது. இந்த கொலையோட டேக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏரியாவில் யார் கெத்து, ஓகே, அந்த விஷயம் தான் இதில் போடப்பட்ட டேக். ஒரு உயிர் பலியாக இருக்குது. அப்படி தானே ஆகுது. அவங்களுக்குலாம் எங்கே ஈவு இறக்கம், எங்கே உயிர் போகிறது, எங்கே ஒரு விஷயம் அதுதானே இருக்குது. குற்றம் செய்யணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாலே விச் மீன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் இது நம்ம செய்யணுமான்னு யோசிச்சாலே அதோட கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ரியலைசிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த குற்றத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க அந்த இடத்துல, ஓகேவா. ஏன்னா ஒரு குற்றம் நடக்கிறதே வந்து ஏதோ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா ஒரு 3 விஷயத்தினால நடக்கும். ஒன்று வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நடக்கலாம். அங்கே இல்லை என்ன யாராவது தாக்க வராங்க அப்படின்னா நான் என்ன தற்காத்து கொள்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுக்கும் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும், ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொடுக்கணும். தடுக்கிறதுக்காக கொண்டுட்டேன் அடிச்சுட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் பண்ணுன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். 2வது அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அங்கெல்லாம் ரியலைசிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம 2 பேருமே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுனா உங்களுக்கு கோவம் வரும். தட் இஸ் அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். அப்போ நீங்கள் அடிக்கிறதோ ஏதாவது பண்ணுறதோ அங்கே நடக்கும் கண்டிப்பாக. அது ஆத்திரம் வர ஒரு மீறி அப்போ நீங்கள் ஒரு சர்டன் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி என்னை அடிக்கலாம் எதாவது பண்ணலாம். அந்த இடத்துல இல்லைங்க எனக்கு ஆத்திரம் வந்து மண்டையை அடிச்சு உடச்சிட்டேன் கொண்டுட்டேன்ற ஒரு விஷயம் அங்கே நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியாது. அது விச் இஸ் அகெயின் லீகலி இது அக்செப்டபிள் கிடையாது. 3வது நடக்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணி நடக்கிற கிரைமுக்கு தான் 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், டெத் பெனால்ட்டி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கப்படுது. என்னன்னா ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட்டிங் கிரைம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைமோட டெப்த்து, கிராவிட்டி, வெலாசிட்டி பார்க்கறதுக்கான ஒரு விஷயம். அந்த இன்டென்ஷன் இருக்கணும், மோட்டிவ் இருக்கணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொலை சம்பவம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரேப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள்லாம் இருக்கவங்களுக்கு வந்து வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டடாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களோட மோட்டிவ் ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த பர்சனை கொலை பண்ணணும், இவங்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன். எதுக்காக நான் இந்த ஏரியா ரொம்ப கெத்துன்னு காமிக்கணும், இல்லை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்டென்ஷனும் இருக்கும். ஃபைனலாக அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடக்கும். இந்த கத்தி வாங்குறது, அருவா வாங்குறது, இந்த வெடிகுண்டு வீசி கொலை பண்ணுறதுக்கான விஷயம், ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஃபைனலாக நான் இதெல்லாம் பண்ணால் அவன் செத்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ ரிசல்ட் இருக்குது. அப்போ இது கான்சிக்வன்சஸ் தெரியாமல் பண்ணாங்கன்னு எப்படி ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியும்? ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் விச் மீன்ஸ் நான் இன்னசென்ட், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு விஷயம் இங்கே எடுக்க முடியாது. இந்த மாதிரி டெப்த்தாக இருக்க விஷயத்தில் தான் வந்துட்டு நமக்கு டெத் பெனால்ட்டி, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒரு விஷயம் நம்ம கான்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா புரியும். ரீசெண்டாக வந்து கொடுத்த ஒரு பெண்ணுக்கு அதுவும் மரண தண்டனை கொடுத்த ஒரு கேஸ், ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸ், அதில் இது எல்லாமே இருக்கும், நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். அதனால தான் அங்கே டெத் பெனால்ட்டின்ற ஒரு விஷயமே வந்தது. ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் கெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒன்று நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா
நான் தான் கெத்து நான் ஏரியாவில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொலை செய்யப்பட்ட பர்சன் பேரும் இங்கே அருண்குமார் அப்படிங்கிறது தான் விஷயம். 24 வயசு, பல்லாவரத்தை சார்ந்தவர் இவர். ஓகே, இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ப்ளஸ் இங்கே மொத்தம் சிக்கியவர்கள் வந்து மொத்தம் 6 பேர் ப்ளஸ் ஒரு 2 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 2 பேர் எப்படின்னா சிசிடிவியை வச்சு தான் இங்கே சிக்கியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து சிமியோன், ஜோஷ்வா ப்ளஸ் 6 பேர் இதில் வந்து சிக்கியிருக்காங்க. சரி, என்ன ஆச்சு எப்படி இப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிமியோன் ஜோஷ்வா இருக்காங்களா, அவங்க கேங்குக்கும் அவங்களுக்கும் இந்த அருண்குமாருக்கும் எப்பவுமே ஒரு போட்டி இருந்துட்டு இருந்திருக்கும். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருக்கும். அதை வந்து நான் தான் கெத்து ஏரியாவில் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இங்கேயும் பாருங்க, அந்த கண்ணபிரான் கோவில் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு பல்லாவரத்தில், அங்கே வச்சு தான் 16ஆம் தேதி இரவு வந்துட்டு இங்கே மர்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் மீதும் ஸ்டேஷனில் பல பெண்டிங் கேசஸ் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. திரும்ப திரும்ப இந்த மர்டர்ன்ற சர்வசாதாரணமாகிறதுக்கு ரீசன் அவங்க அதிலே ஊறி போன விஷயம் தான். புதுசாக பண்ணுற ஒரு பர்சன்ஸாக அவங்க வந்து இங்கே தெரியவே இல்லை. அது என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை முயற்சி, கொள்ளை, அடிதடி, இந்த மாதிரி பல கேசஸ் வந்து அவங்க மேலே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எங்கே நடக்குது அப்படின்னா, அதை சொன்ன மாதிரி அந்த ஏரியா ஜிஎஸ்டி சாலையில் தான் இந்த கொலை வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த கும்பல் நம்ம சொன்ன 6 பேர் ப்ளஸ் 2 பேர் இவங்க வந்து கொடூரமாக வெட்டி வந்து அந்த இடத்துல கொலை பண்ணுறாங்க. ஓகே, கொலை பண்ணிவிட்டு இந்த கேஸ் வந்து போலீஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆனே போலீஸ் அந்த சிசிடிவி எடுத்து பார்க்குறாங்க. சிசிடிவி எடுத்து பார்க்கும்போது அப்போ இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நம்ம சொன்ன அந்த லிஸ்ட்டில் 6 பேர் ப்ளஸ் அந்த 2 பேர் சிமியோன் ஜோஷ்வாவில் 2 பேர் சிறார்கள். இப்போ நிறைய நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், 18 வயசு கீழே இருக்கவங்களும் சர்வசாதாரணமாக க்ரைம்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டும் இந்த மாதிரி ஒரு கும்பல்லையாகட்டும், கூலிப்படையிலையாகட்டும் ரொம்ப சர்வசாதாரணமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த குடும்ப வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அவங்க அந்த பார்த்து வளர்கிற சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணால் நம்ம காசு கிடைக்குது அட் த எண்ட் ஆஃப் த டே, அதுதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி வராங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் கொலை பண்ணக்கூடியதை நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொலையை பண்ணிட்டு வண்டலூரில் இருக்க காப்பு காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்ததை நம்ம சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சனை தான் போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. இதில் இருந்து அவர் வந்து பிடிச்சி அவரோட ஃபோனை வந்துட்டு இது பண்ணுறாங்க, லைக் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன வருது அப்படின்னா, இந்த எப்படி அவங்க எங்கே போகிறாங்க, எங்கேருந்து இவங்க வந்து மீட்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. ராஜேஷை ஃபஸ்ட்டு பிடிபட்டுறாரு. இதில் ராஜேஷோட ஃபோன் அதெல்லாம் வச்சு தான் போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப மறைமுகமாக வந்து அவங்க சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வைலன்ஸ் பண்ணும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க இந்த மிச்ச கொலையாளிகள் எல்லாமே இந்த காப்புக்காடு அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா வண்டலூரில், அங்கே வந்து அவங்க பதுங்கி இருக்காங்க. மறுநாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, சம்பவம் நடந்த மறுநாள் அப்படின்னா ட்ரெயின் ஏறி ராமநாதபுரத்துக்கு தப்பி ஓடுறாங்க. அங்கேருந்து தப்பி ஓடிட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பல்லாவரத்தில் வந்து அவங்களோட அந்த கேங்ஸ் இருப்பாங்களே பீப்புள், அவங்களுக்குலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுகிறாங்க. சுச்சுவேஷன் எப்படி நார்மலாக இருக்கா, எல்லாம் ஓகேவா, போலீஸ் யார் மேலே ஏதாவது சந்தேகப்படுதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்டேருந்து இங்கே என்ன விஷயம் வருதுன்னா, இல்லை போலீஸ் யாரையும் சந்தேகப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வருது. எவ்வளோ ஸ்மார்ட்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்காங்க பாருங்க. போலீஸ் எந்த சஸ்பெக்டும் இல்லை அப்படின்றதால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப கோயம்புத்தூர் வராங்க. ராமநாதபுரம்லேருந்து திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்துலேருந்து கோயம்பேடு வந்துடுறாங்க. நம்ம தான் சஸ்பெக்ட் இல்லை, ஜாலியாக திரும்ப ஏரியாக்குள்ளே சுற்றுவோம், நான் தான் கெத்து அப்படின்னு நம்ம சுற்றிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் அப்படியே மடக்கி பிடிச்சி அங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது தான் திரும்ப மாவுக்கட்டு ரீசெண்டாக அது மாவுக்கட்டு எந்த வகையில் சேர்த்துக்கிறது, அது எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக அவங்க ஓடினாங்க, என்ன இன்ஜூரின்றது ஒன்று இருக்குது. இங்கே சிமியோன்னு சொல்கிறோம்ல, அந்த பர்சனுக்கு ஒரு கை ஒரு காலில் எலும்பு முறிவு, அப்புறம் ஜோஷ்வா ஷிகேந்தருக்கு வந்து ஒரு கையில் எலும்பு முறிவு, இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்புறம் பல்லாவரம் போலீஸார் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. விசாரணைக்கு உட்படுத்தும் போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த அருண் சிமியோன் 2 பேருக்கும் சொல்கிற மாதிரி கேங் வார், நீ பெருசா நான் பெருசா ஏரியாவில் யாருன்னு. ஸோ அருணை வந்து சிமியோன் காலி பண்ணிட்டா ஏரியாவில் நான் தான் கெத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படுது. 2 பேரும் மது போதையில் இருக்கும் போது இவங்களுக்குள்ள சண்டை, உன்னை நான் கொண்டுடுவேன், என்ன நான் கொண்டுடுவேன், நான் தான் கெத்து அப்படின்னு பேசும்போது இது அப்படியே வாக்குவாதங்களாக முற்றி இதுதான் பகையாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இந்த பகையோட ஒரு விஷயம் தான் என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் சண்டை வருது. சண்டை வந்து 2 பேருமே ஜெயிலுக்கு போகிறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஜெயிலுக்கு போய் என்ன ஆகுது அப்படின்னா, இரு தரப்புக்கிட்டையும் அடிக்கடி சண்டை வலுத்துக்கிட்டே வந்திருக்கு ஜெயிலுக்குள்ளே போயும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜெயிலேருந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் 2 பேரும் வெளியவே வந்திருக்காங்க. வெளியே வந்ததோட ஒரு இதுவாக தான் அருண் காலி பண்ணிட்டா. அப்போ அருண் என்ன பண்ணியிருக்கா, வெளியே வந்துட்டு நான் இந்த மாதிரி சிமியோனை ஜெயிலில் அடிச்சிட்டேன், ஸோ நான் தான் கெத்து, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னதை சிமியோனால் இங்கே பொறுக்க முடியல, நீ எப்பட்றா அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து அருணை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இந்த சிமியோன் வந்து இது மேலே போட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த 6 பேரில் மொத்தம் வந்து போலீஸார் 4 பேரை புழலில் போட்டிருக்காங்க. 2 பேரை வந்துட்டு செங்கல்பட்டு ஜிஹெச் போர்டில் வச்சு சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து இப்போ அனுப்பப்பட்டிருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது மர்டரில். இது யார் பெரியாள், நீயா நானா, இந்த அவங்களோட கெத்த மொமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கொலையாக தான் இது வந்து இப்போ பார்க்கப்பட்டு ரெஜிஸ்டர் ஆகி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. தேங்க்யூ பிரியதர்ஷினி, ரொம்ப நன்றி. அழகாக இந்த கேஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.